லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடக்க இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்துள்ளார்கள். இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பயந்துக்கிட்டு போட்டியிடலாம் அவ்வளோ. என்ன ஏற்கனவே 40 சீட்டும் போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? எதுக்கு நம்ம வீணாக இது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? எதுக்கு செயல்படுத்தணும்? சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி முடிவு எடுக்கிறது, இதுதான் ஐடியா. ரெட்டையில் அம்மா காலத்தில் ரெட்டையில் செம்மையாக இருந்தாங்க. என்ன இது இப்போதைக்கு பார்த்தா ரெட்டையில் யாருமே ஓட்டு போட முடியாது. எதனாலலாம் அவங்க பண்ண இது சூழ்ச்சியால் அவங்க போட மாறுறாங்க. இதே இதில் இதுன்னா அவர் நல்லது பண்ணுறதோ கெட்டது பண்ணுறதோ இதே அம்மா இருந்தால் நல்லா செய்வாங்க. இவங்க செய்ய மாறுறாங்க. அதால் பாதி பேர் எங்களை மாரி ஜனங்களாம் ஏகப்பட்ட ஜனங்களாம் இந்த இதில் இருக்கிறப்போ சூரியன் தான் நாங்கள் போடுறோம். இதுதான் உண்மை. நான் ரெட்டையில் இல்லை அவர் பேர் சொல்லக்கூடாது, அவர் வேஷ்டிமாரு இல்லை. மேக்ஸிமம் எப்போ இடைத்தேர்தல் நடந்தாலுமே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அது பணபலமாக இருக்கலாம், எல்லாமே இருக்கும். எல்லா தொகுதியில் உள்ள எம்எல்ஏவுமே அந்த தொகுதியில் தான் போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ 99% ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. பட் இந்த வாட்டி ஏடிஎம்கே போட்டியிடாத காரணம் அதுவும் ஒரு காரணம். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்களே சொல்லியிருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக நடந்த எம்பி எலெக்ஷன்லேயே அவங்க அந்தளவுக்கு சீட்டு வாங்கலை. ஸோ அதனால் அதில் ஜெயித்தாலுமே அதில் ஜெயிக்க முடியாதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அதுதான் மேடம். ஏன்னா இப்போ எம்பி எலெக்ஷன்லேயே பயங்கர தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மேக்ஸிமம் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியை தவிர வேறு யாருமே ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். அந்த ஒரு காரணமாக இருக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு அந்த ஒரு ரீசன் இருக்கலாம். கண்டிப்பாக ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகுது. அதான் எதுக்கு செலவு பண்ண கோசம் அவர் கருத்து. அது எப்போயுமே ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கும். மற்ற கட்சி துட்டு செலவு பண்ணுறாரு, அது இந்த கோசம் துட்டு போனான்ட்டார். இல்லை, ஜெயலலிதா இருக்கும்போதே பின்வாங்கிச்சு. முறை சரி வராதுன்னு ஜெயலலிதாவே பின்வாங்கினாங்க. அது சட்டம் ஒழுங்கு சரி வராது, முறையான தேர்தலாக இருக்காது அப்படின்னு அம்மா இருக்கும்போதே அது இது பண்ணாங்க. ஆளுங்கட்சி தான் எப்படியா இருந்தாலும் திமுக கவர்மெண்ட்டு தான் எப்படி ஜெயிக்கும். அதனால ஏடிஎம்கே நிற்கலன்னு சொல்லுது. இது எல்லாமே பொதுவான ஒரு நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம்னா பெரிய பெரிய தலைவர்கள் இருந்த இந்த களத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அது கலைஞராகட்டும், முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதாவாகட்டும், எல்லாருமே இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. வரலாறு இருக்குது. அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் எதுவும் ஒரு புதுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இதில் பொதுவாக எதிர்க்கட்சி தோற்று போயிடுச்சுன்னு சொல்லிட்டா அவங்களுடைய பலம் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு களத்தில் ஒரு தவறான ஒரு முற்போக்கு சிந்தனையோ பிற்போக்கு சிந்தனையோ உருவாயிடும் அப்படின்றது தான். மீதி ஒன்றும் இல்லை. இதில் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் தலைவர் பதவிக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தை கூட சில பேர் புறக்கணிச்சிருக்கலாம். மீதி ஒன்றும் இதில் சொல்லிக்கிற அளவுக்கு வேறு எதுவும் இருக்காதுன்றது தான் என்னுடைய எண்ணம். கட்சியோட இது பலப்படுத்திக்கிட்டு மறுபடியும் அடுத்த 26 தேர்தலில் போட்டியிடலான்னு நினச்சிருப்பாங்க. இது எப்படி மற்ற கட்சிகள் பேஸ் பண்ணதுன்னு பார்த்துட்டு இது பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. இல்லை, அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஏடிஎம்கேவை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வர்றதுன்னா அது பெரிய விஷயம். அது பிஜேபி மேபி இப்போ ஓட்டிங் வாங்கியிருக்கலாம். பட் ஆனால் பிஜேபியாலாம் உள்ளே என்ட்ராக முடியாது. ஏன்னா மக்களோட மனநிலை அப்படி தான் இருக்குது. ஸோ மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி பிரிஞ்சிருக்கலாம், நாளைக்கு திரும்ப அதே ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக திரும்பவும் ஏடிஎம்கே ஒரு வலுவான கட்சியாக வரும். கண்டிப்பாக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. இதனால் வராது. இப்போ 80 லட்சம் ஓட்டு வாங்கி காட்டிட்டாங்க. இப்போ நான் அதிமுக கிடையாது, நான் பிஜேபி. நான் இருந்தாலும் நான் உள்ள அடிப்படை சொல்கிறேன். அவங்க 80 லட்சம் ஓட்டு வாங்கி காட்டிட்டாங்க. அதனால் அதுலேருந்து அவங்க மைனஸ் கிடைக்காது. என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஒரு மக்கள் பார்வையிலிருந்து சொல்கிறேன். நான் யாருடைய அழுத்தத்துக்கும் எந்த ஒரு கட்சியும் அடிபணியாதுன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பார்வையில் எல்லாமே நம்ம பேசி கொடுக்குறோம். தாள்களையும் நம்ம செய்தித்தாள்லையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி மீடியா ஊடகங்கள்லாம் எல்லாமே விளையாடி கொண்டு பேசுவது யாருடைய அழுத்தத்துக்கும் யாரும் இடம் கொடுத்துருக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய எண்ணம். திரும்பவும் சொல்கிறேன், ஏதாவது ஒன்று தேர்தல் பின்னோக்கி போயிட்டோம்னு சொன்னால் நம்முடைய அரசியல் பலம் குறைந்து விட்டதாக மக்கள் எண்ணி விடுவார்கள் என்பதற்காகத்தான் 2026 காலம் நம்மளுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க பின்வாங்கியிருக்கலாம். மீதி ஒன்றும் இல்லை. இதில் யாருடைய அழுத்தத்துக்கும் யாரும் நிச்சயமாக சொல்கிறேன், நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைன்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. பட் ஏடிஎம்கே போட்டியிடாதது ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா மக்கள்கிட்ட உள்ள மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்னா ஆல்ரெடி 3ஆக பிரிஞ்சிருக்காங்க. சசிகலா ஒரு டீமு, தினகரன் ஓபிஎஸ் ஒரு டீமு. ஸோ அதனால் சேர்ந்து பணியாற்றினா கண்டிப்பாக ஏடிஎம்கே வரலாம். பட் இந்த எலெக்ஷனில் நிற்காதது ஏடிஎம்கே ஒரு பெரிய இழப்பு தான். அது அவங்களால அவர் கலைஞர் அப்பாவும் இல்லை, தாத்தாவும் இல்லை.
அவருக்கு பதிலாக இவர் நின்றுக்கிறாரு. இவர் நின்னால அந்த ஓட்டு நிறைய பேர் ஜனம்லாம் கொரோனா டைமில் யாருமே எங்களை ஹெல்ப் பண்ணல. எங்களை பண்ணதெல்லாம் சாகர் பாய் அப்பா அவர் எங்களுக்கு பண்ணார். அப்பா அவர் பண்ணார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். எப்படி பண்ணார்? எல்லாருக்கும் அரிசி மூட்டை, காசு, எல்லாம் துணி, ட்ரெஸ்ஸு எல்லோரும் கொடுத்தாரு. அந்தமாரி இவங்க பண்ணல, அவங்க பண்ணாங்க. 26 வந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களோட ஃபுல் இது வந்து எஃபோர்ட் எல்லாம் 26 தேர்தலாக இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி இருக்கலாம். எல்லாருமே அவங்கவுங்க நம்பிக்கை தானம்மா, அது யாரும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்குது. இதில் ஒன்றும் தவறு கிடையாது. இவங்களுக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்குது. பட் 26 தேர்தல் தான் அதை நிரூபணம் பண்ணும். இல்லைம்மா, கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லைம்மா, எல்லாமே வந்து திராவிட கட்சிகள் ரெண்டுமே புறக்கணிச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், அரசியல் வரலாற்றுலாம் நீங்கள் ஊடகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதில்ல, மக்களுக்கு தெரியாததில்லை. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 திராவிட கட்சிகளுமே புறக்கணிச்சிருக்காங்க. அதனுடைய நோக்கமே வெளிப்பாடு இதுதாம்மா. தன்னுடைய அரசியல் பலம், தன்னுடைய அதிகாரம் எங்கே பின்தங்கி விட்டதாக மக்கள் கருதப்படுகிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான். நம்ம இதில் வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்லிட்டா வந்து நாங்கள் 2026 திரும்பவும் ஆட்சி பிடிப்போம், இல்லை முன்னாடி இருந்த எதிர்கட்சி ஆட்சி பிடிப்போம் அப்படின்ற மாதிரி பேசிக்கொள்ளலாம். இதில் மேலே இல்லை விஷயங்கள், வேறு எதுவும் இல்லை. எந்த அதிகார பலத்தாலையும் யாரும் பின்வாங்கியிருக்க மாட்டாங்க. இதே ஒரு காரணம் தான், தன்னுடைய பலம் எங்கே குறைந்து போய்விட்டது என்று மக்கள் கணிக்கப்படுவார்களோ, நம்முடைய அரசியல் எதிர்காலம் எப்படி பாதிக்கப்படுமோ அதனுடைய காரணமாகத்தான் இருக்கும். வேறு எதுவும் இல்லைம்மா. அதில் இது எல்லாமே வந்து அரசியல் இஸ்ரத்தன்மை தான் எதிர்நோக்கி போயிட்டுருக்கு. எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் இது தேர்தல் களத்தில் இருப்பாங்களா அப்படின்றதும் சொல்ல முடியாது. இதில் பணபலமும் படைபலமும் இல்லாமல் உண்மையான வாக்காளர்களை கொண்டு உருவாக்கப்படுகின்ற வாக்கு நிலையமாகட்டும், வாக்குச்சாவடியாகட்டும், வாக்காளர்களாகட்டும் உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் எந்த ஒரு கேண்டிடேட் வந்தாலும் மகிழ்ச்சி தான் நமக்கு. அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் வாக்குக்கு பணம் வாங்காமல் வருங்காலத்தில் இந்த அரசியல் களம் என்பது எப்படி இருக்க போகிறது என்பதற்கான ஒரு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு களமாக இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா மக்களுமே தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்ருக்கோம். இந்த இடைத்தேர்தலில் பொதுவான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், திரும்ப திரும்ப சொல்கிறோம், பணபலமோ படைபலமோ அரசியல் இயந்திரமோ விளையாடாமல் இந்த களத்தில் களம் கண்டு யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்கள நம்ம நிச்சயமாக பாராட்டுவதற்கு மக்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கிறார்கள்.